Hi guys. Welcome to Travel with Niski YouTube channel. If you new here, please hit the subscribe button and turn on the bell notification so you don't miss out future videos. Hi guys, welcome to Travel with Niski YouTube channel. நேற்று ஃபுல் நைட் எனக்கு தூக்கம் இல்லை. ஃபுல் நைட் வந்து ஒரே யோசனை. நேற்று நைட் ஒரு முடிவொன்று எடுத்த ஒரு கேமரா எடுக்கணும்னு சொல்லி, நல்ல ஒரு வீடியோ கேமரா விருப்பமான மாதிரி. ஸோ இந்த ஐடியா மிச்ச நாளாக ஆகிக்கு. ஆனால் எந்த கேமரா எந்த இதுன்னு சூஸ் பண்ணணும்னு சொல்லி எனக்கு ஐடியா உண்டிக்கல. ஏன்னா நான் கேமராவில் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கு வந்து நேற்று நைட் ஒரு முடிவு எடுத்து ஒரு கேமரா ஒன்று எடுக்கணுச்சு. ஸோ இன்றைக்கு அந்த கேமரா எடுக்க வந்த எல்லா இடத்துலையும் பேங்காக்கில் சிட்டியில் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் தேடி பார்த்தேன். நிறைய ஷாப்பிங் மால்ஸில் பார்த்தேன், கிடைச்சல. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக ஒரு இடத்துக்கு வந்த அதுதான் அந்த இடம் உங்களுக்கு விளங்கு. எடுத்த கேமராட ரிவ்யூ அன்பாக்சிங் எல்லாம் நான் உங்களுக்கு தரேன். அடுத்தது இந்த கேமரா எடுத்தேன். ரீசன் இந்த கேமரா இந்த பட்ஜெட்டில் இது வந்து 22,900 ப்ளஸ் 2,700 எல்லாம் ஒரு 25,000 பாத். அப்போ 25,000 பாத்துக்கு வந்து இதை விட நல்ல கேமரா வாங்க இயலும் என்று நீங்கள் நினச்சேலும், இதை விட ப்ரொஃபஷனலான கேமரா. ஆனால் இது வந்து சோனி ரிலீஸ் பண்ணிக்க புதிய கேம். இந்த கேம் எப்படின்னு சொன்னால் வந்து இந்த வந்து குயிக் காம்பேக்ட் கேம் வந்து இது வந்து வ்ளாகர்ஸுக்காண்டி சொல்லி வ்ளாக் பண்ண யூடியூபர்ஸ், அப்புறம் வந்து இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணுவங்களுக்காண்டி சொல்லி கேம் ஒன்று தான் இது. ஸோ எனக்கு வந்து ஒரு கேமரா தேவைப்பட்ட வந்து பட்ஜெட் ப்ரைஸ் ஆகிக்கணும், எந்த பட்ஜெட்டுக்கு இருக்கணும். அப்புறம் வந்து எனக்கு இந்த லென்ஸ் எல்லாம் மாற்றி போட்டு அதை யூஸ் பண்ணி அதை கேரி பண்ணி கொண்டு போய்த்து ஒவ்வொரு இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணக்குள்ளே அதை மாற்றணும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கும் போது எனக்கு கஷ்டம். போன நிமிஷனாலாம் தேடிக்கொண்டு இந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ளே கிடைச்ச ஒரு கேமரா தான் சோனி இன்ட்ரடியூஸ் பண்ணின புதிய கேமரா Z1. இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும், ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷனுக்காக. நான் ட்ரை பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தேடி கேட்டு பார்த்ததுல எனக்கு பர்ஃபெக்டாக அமையுது. நான் வந்து சில நேரம் ப்ராடக்ட்ஸ் வீடியோ செய்கிறதுக்கு ஐடியா ஆகிக்கு. நான் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த கேமராவில் வந்து லென்ஸ் மாற்ற தேவையில்லை. பெஸ்ட் ஃபோக்கஸ் நான் பார்த்த வரைக்கும் பெஸ்ட் ஃபோக்கஸ். இன்பில்ட் மைக், அதில் நல்ல கிளியரான மைக். அடுத்த வீடியோஸ் எல்லாம் நல்ல கிளியரான வீடியோ, நல்ல சவுண்ட் கிளியரான வீடியோஸ் வரும். இதுதான் சோனி டிஜிட்டல் கேமரா ZV-1. இவ்வளோதான் கேமராட சைஸ். இது வந்து மைக். டெய்ல போடலும் மைக் போடலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஷரிக்குன்னா போட்டு கொடுக்கணும்.
இது on off switch mode, இது recording, இது zooming, zoom out. அடுத்தது ஸ்பெஷல் சோனி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. இது சோனி வந்து அடுத்த சைடு கேட்குண்டா இதை இப்படி ஃப்ளிப் பண்ணினா விளங்கிய சோனி சொல்லு. ஸோ ஃப்ளிப் ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட்டபிள். திஸ் ப்ளூடூத் ரிமோட். கவரை பார்ப்போம். வாவ், சோனியோட நல்ல க்ளாத். இந்த க்ளாத் பேர் மட்டும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கப்பா. நல்ல சாஃப்டான க்ளாத். மெயின் திங் இது வந்து ரிமோட். இதுக்கு வருது. இதை ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி ஜூம் அவுட், ஜூம் இன், மூவி ரெக்கார்டிங், ஃபோட்டோ எல்லாம் செஞ்சு கொடுக்கும். இதில் இந்த ஏரியாவில் இதை கிளிக் பண்ணினா இப்படி திருப்பேது එහෙම හරවන්න පුළුවන්. ආයි මේක හරවන්න ඕන නම් වීඩියෝ එක බලන්න මේ හරිය තියෙනවා තව ස්විච් එකක්. ඒක හරවන්න පුළුවන්. එහෙම. ඔන්න සැම්පල් එකක් පෙන්නන්න. මේක උතෙන්ට දාලා కెమెరా తిరుపుకోకుండా పనిచేయకుండా కెమెరా వెంగళ తిరుపుకోకుండా సోనీ ఇది ఫ్రీ ఎమ్మెగవిల్ల రొటేటబుల్ స్క్రీన్ स्क्रीन स्क्रीन पवर ऑन ऑफ इट पसे मूड्स मेकविल्ला इंटेलिजेंट ऑटो मेक दाला අපිට ඕනි ඒ කියන්නේ ඔටෝම ෆෝකස් ආරාමයව ඔක්කොම කරගන්න පුළුවන්. ඊට පස්සේ ඉන්ටෙලිජන්ට් ෆොටෝ එකත් ඇවිල්ලා අපිට ඕනේ විදිහට අපිට හදා ගන්න පුළුවන්. zoom in ඊට පස්සේ zoom out. මේ කැම් එකේ easy මේ ඔක්කොම ඇවිල්ලා easy. අපිට කරදර වෙන්න ඕනේ නැහැ lens මාරු කරගෙන. සමහර කට්ටිය ඉතින් ප්‍රොෆෙෂනල් ඒගොල්ලන්ට ඕක හරියනවා. මම ඇවිල්ලා ඇත්තට ප්‍රොෆෙෂනල් නෙමෙයි. මට ඊසිම විදිහට මේ කැමරා එක තියෙනවා. දැන් අපි යන්න ඕනේ සීන් එකට ගිහිල්ලා සීන් සෙලෙක්ෂන් එකට ගිහිල්ලා දැන් මේ මැක්‍රෝ කියන එක ඇවිල්ලා ෂූට් වෙලා ක්ලෝස් අප් වල තියෙන ෆොටෝස් ඒ කියන්නේ බෑග්ග්‍රවුන්ඩ් එක බ්ලර් වෙලා ප්‍රොඩක්ට් එකක් දැන් පෙන්නනවා නම් උදාහරණ වශයෙන් මෙන්න මේක දැන් අපි පෙන්නනවා නම් එතනට ගිහිල්ලා අපි ඕකේ කරලා දැන් මේක විතරයි පේන්නේ දැන් ඔයගොල්ලෝ පේනවා ඇති මේ පිටිපස්සේ තියෙන මොකුත් පේන්නේ නැහැ ලොකුවට මේක තමයි අර මේ එක මේ එක්ස්ප්ලেইন කරන්න කිව්වොත් වීඩියෝ එක පැයක් විතර යයි. ඉතින් මේක තමයි මම ගත්ත අලුත්ම කැමරා එක. ඒකුවත් බලන කට්ටියට තව හොඳ වීඩියෝ එක හොඳ ක්වොලිටි එන්න ඕනි කියලා. sunset mode, night scenes, ඊට පස්සේ night portrait, ඊට
පස්සේ ඇන්ටි මෝෂන් බ්ලර් ඇනිමල් මේක ස්පෙෂල් එකක් තියෙනවා ඇනිමල් එහෙම ෆොටෝ ගන්නවා නම් ඒකටම කියලා වෙන ඔප්ෂන් එකක් තියෙනවා ඒකත් නියමයි අලුතෙන් මේගොල්ලන් ඉන්ට්‍රොඩියුස් කරලා තියෙනවා ඊට පස්සේ ෆුඩ් මගේ යාළුවෝ ඔක්කොම කියනවා තමස හැම වෙලාවෙම මේ ෆුඩ් කියලා දානවා මේ අරම කියලා ඉතින් දැන් ඊට පස්සේ තව දානවා තව ඉතින් කතා අහගන්න ඕනේ ඊට පස්සේ නයිට් ෆයර්වර්ක්ස් ඊට පස්සේ ISO මරම ගොඩක් තියෙනවා ස්පෝර්ට් ඇක්ෂන් අරම ඉතින් මේක අනිත් ස්පෙෂල් එක තමයි මේකෙන් ගත්තම වීඩියෝ එකක් ඔයගොල්ලන්ට පෙන්නන්න සාමාන්‍යයෙන් දැන් මේක ඇවිල්ලා මෙන්න මේක එබුවනම් C2 කියන එක එබුවනම් ප්‍රොඩක්ට් මෝඩ් එකට දැම්මනම් හරිද දැන් ප්‍රොඩක්ට් මෝඩ් ඔෆ් කියලා වෙන්න තියෙන්නේ දැන් ප්‍රොඩක්ට් මෝඩ් ඔන් ෂෝකේස් හරිද දැන් මේක ස්පෙෂල් එක මොනවද කිව්වොත් අපිට ෆෝකස් වලට අපි මේ කරදර වෙන්න ඕනේ නැහැ දැන් උදාහරණ වශයෙන් දැන් මේ Sony එක පෙන්නගෙන ඉන්නවා මෙන්න මේක දැන් මේ ප්‍රොඩක්ට් එකක් ඉස්සරහට ආවනම් ඒක ටග් ගාලා කැප්චර් කරනවා ඒ කැප්චර් නෙමෙයි මේක ඇවිල්ලා ඉස්සරහට එනවා මේක පේන්නේ නැහැ ඔයගලන්ට වීඩියෝ එකේ මම වෙනම දාන්න මේක තමයි බලා ගන්න නේ දැන් ප්‍රොඩක්ට් එකම බිස්නස් කරන කට්ටියට විකුණන්න ඕනේ ඉන්ටර්නෙට් එකේ දාන්න ඕනේ කොහොමද ඒක කරන්නේ ටික පික්චර් ක්වොලිටි ගන්න අර මේවා කියලා ගොඩාක් කට්ටිය බලනවනේ කොහොමද පික්චර් ක්වොලිටි ගන්න ඊට පස්සේ මේක හොඳයි මේක වෙලා අර ප්‍රොඩක්ට් විදිහට ලස්සනට නම මේක තමයි අපේ කැම් එක අද බලපෑම Thanks for watching this video. Don't forget to subscribe, like, share, comment.